பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கனி 2 போர்டு வரை இருக்கிறேங்க. லாஸ்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சளி அதிகமாக இருந்தது. வாய்ஸ் வந்து சரியாக வரல. அதனால் வந்து சும்மா போட்டிருந்த வீடியோ மட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருந்து நம்ம நண்பருக்கு வந்து இந்த ஆடு வந்து சேல் பண்ணேங்க. ஆடு பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க, நல்ல தெளிவான பீஸு. பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் to 4 மாதம் 10 நாளுங்கிற அளவுக்கு செனை பருவம் இருக்குது. நல்லா தெளிவாக இருக்குங்க. பல்ல பாருங்கள், பல் வந்து 4 பல்லுங்க. இது வந்து இன்றைக்கி தான் நம்ம ஃபார்முக்கு வந்ததே நம்ம நண்பர் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு புக் பண்ணிட்டார். ஆடு பக்கா குவாலிட்டிங்க, சின்ன பயிர் நம்மளை சினைங்க. நல்லா தெளிவான ஆடு, நல்லா நெட்டு போக்கு நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ சென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து அந்த 2 பல் ஆடு ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, தலைச்சேரி ஆடு. அதை வந்து நேற்று புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருந்தார். அவர் வேறு ஒருத்தர் புக் பண்ணங்காட்டி சரி இது மாதிரி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தார். அந்த 2 பல் ஆடு போட்டிருக்கு பாருங்கள், அது வந்து லாஸ்ட் போஸ்ட்டில் போட்டிருந்தது. அதுவும் புக் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நான் திங்கக்கிழமை மணிக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு இருந்தாங்க. இந்த ஆடும் பார்த்திங்கன்னா இது புக் ஆகிடுச்சு. இது வந்து சண்டே எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே இப்போ நம்ம ஃபார்மில் தான் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க. தீனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ருக்கு, எது போட்டாலும் சாப்பிடுதுங்க. அடுத்து இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தலைச்சேரி கிடா குட்டிகளுங்க, அப்புறம் போயர் கிடா குட்டிங்க. பார்த்திங்கன்னா தலைச்சேரியில் ப்யூருங்க, இது வந்து போயரில் ப்யூர் போயர் தான். இதில் எந்த விதமான கலப்பினும் இல்லை. குட்டி பார்த்திங்கன்னா நல்லா நெட்டுப்போக்கு நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 20 கிலோ சைஸ்க்குள்ளே தான் இருக்குங்க. தலைச்சேரியில் இருக்கிறது அனைத்துமே பார்த்திங்கன்னா 12லேருந்து 20க்குள்ளே தான் இருக்குது. போயர் பார்த்திங்கன்னா 2 கடாயும் சேர்த்து 52 கிலோ இருக்குங்க. 2 ஒரிஜினல் ப்ரீடுங்க. நம்ம எடுத்த பக்கம் வந்து ப்யூராக வந்து போயர் ஆட்டுக்கும் போயர் கடாய்க்கும் போட்ட 100% போயர்லேருந்து எடுத்ததுங்க. தலைச்சேரியும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஃபார்மில் தெளிவாக இருந்ததுங்க. அதனோட தாய் ப்ரீடும் சரி, அதுக்கு போட்ட கடை இரண்டுமே வந்து தலைச்சேரி தாங்க, எந்த விதமான மிக்சிங் இல்லை. குட்டிகள் பார்த்திங்கன்னா தெரியும், தீனி எடுக்கிறதுலாம் நல்லா எடுத்துகிட்ருக்கு. அனைத்தில் மொத்தம் 6 கடை குட்டி இருக்குதுங்க தலைச்சேரியில். அதில் 6ல் பார்த்திங்கன்னா 2 கொம்பு குட்டிங்க, 4 மொட்டை கடை குட்டி இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து தலைச்சேரி போயர் மிக்சிங்கில் ஒரே ஒரு கடாய் மட்டும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவ்ங்க, நல்ல ஸ்பீடாக இருக்குது. அதிகப்படியாக பார்த்திங்கன்னா போயர் வந்து ஏன் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த போயர் குட்டி வச்சு தானே கண்டுக்கிட்டாங்க. தீனி சாப்பிட்றதுல வந்து போயர் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஆடு இல்லைங்க. சாப்பிட்றது வருங்க பட்டையே சாப்பிடும். போயர் மிக்சிங் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிராஸ் ப்ரீட் குட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக சாப்பிட்டுது. போயர் 2 கிடா குட்டிகளும் சரிங்க, போயர் கிராஸ் தலைச்சேரி அந்த கிடா குட்டி சரி, இது 3மே வந்து ப்ரீடிங்க்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா தலைச்சேரி குட்டிகள் இருக்குது பாருங்கள், 6 குட்டி 6மே வந்து ப்ரீடிங்காகவும் எடுத்துக்கலாங்க, கறிக்கு ஏற்றி விற்கிறனால விற்றுக்கலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 20 கிலோக்குள்ளே வந்து கிடா குட்டி வேணும்ட்டு கேட்டிருந்தீங்க. அது யார் என்னென்னு எனக்கு கொஞ்சம் அதிகப்படியாக எனக்கு ஞாபகம் இல்லாத காரணத்தினால வீடியோ போடுறேங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து என் நம்பர் கான்டெக்ட் பண்ணி வேணுங்கிறதையும் புக் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா வந்து அந்த 6 குட்டிங்க. போயரில் பார்த்திங்கன்னா 2 இருக்குதுங்க, தலைச்சேரி போயர் கிராஸில் ஒரு கிடா குட்டி இருக்குதுங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறேன்னா குட்டிக்கு வந்து 1000 ரூபா வந்து அட்வான்ஸு வாங்கிக்கிறேங்க கன்ஃபார்ம் ஆர்டருக்கு. இது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையங்கிற ஊரில் இருக்குங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க என் நம்பர் 9843197143, இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது வந்து நிறைய நண்பர்கள் வந்து பரண் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்லேருந்து நம்ம பரண் அமைக்கிறத பற்றி பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்கெல்லாம் எப்படி கம்மி பண்ணி வாங்கலாம், அது மாதிரி டீட்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். காஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அதிகம் தாங்க. பரண் அமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரீப்பரை வந்து அடிக்கடி விட்டு போயிடுதுங்க, ஆணி இத்து போயிடுது. அதனால் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நிறைய எக்ஸ்பர்ட் பார்த்திங்கன்னா அதிக அனுபவம் உள்ள நண்பர்களை வந்து கலந்துக்கிட்டு எது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணேங்க. அதில் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டாக போய் எது மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கேபின்ங்க, ஒவ்வொரு ஆடுகளுக்கு வந்து இண்டிவிஜுவலாக கேபின் போட்டு எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரூப்பாக பார்த்திங்கன்னா 10 ஆடாக செப்பரேட்டாக எப்படி பிரித்து வச்சு நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவுடன் தெளிவாக பார்க்கலாங்க. இது தவிர அனுபவம் உள்ள நண்பர்கள் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக பரண் அமைச்சு தரலான்ட்டு இருக்கிறேங்க. தேவை இருக்கிற நண்பர்கள் வந்து என் நம்பர் கான்டெக்ட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.